200-300 வருடங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சில விஞ்ஞானிகள் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆமாம், வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய சில காற்றுகள் இருக்கிறது, அதை தான் இந்த வானம் இந்த பூமியை சரியாக பயன்படுத்துகிறது. இதை சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் பேர் எதுக்காக சொல்கிறோம், எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு எவிடன்ஸாக ப்ரூஃபாக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இது குர்ஆன் எப்படி ஆதாரமாக நமக்கு இருக்கிறதோ அதே போன்று இன்னைக்கு இந்த விஞ்ஞானம் எல்லாம் ஒன்றிணைந்து அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ஆனால் பார்க்க போனால் இதெல்லாம் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே இறங்கிய வசனம். அப்போ இன்னைக்கு விஞ்ஞானங்களுக்கு, ஒரு சயின்டிஸ்ட்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியம், ஒரு பெரிய ஒரு ஷாக்கு. இதெல்லாம் எப்படி அந்த காலத்தில் எப்படி யோசிக்க முடியும்? அந்த காலத்தில் யார் அப்படி வாழ்ந்திருப்பார்? இது உருவாக்குனவர் யார்? அப்போ படிக்கும்போது தான் தெரியுது, இந்த குர்ஆன் அந்த முஹம்மது எழுதுனதே கிடையாது. இந்த குர்ஆன் அவர் மீது இறங்கியது. இந்த குர்ஆன், இந்த அல்லாஹுடைய வேதம் என்பது அவர்கள் அப்போதுதான் புரிந்து கொண்டார்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு வசனத்தில் பலவிதமான அத்தாட்சிகளும் பலவிதமான அற்புதங்களும் இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் கூறுகின்றான். இப்போ இந்த காற்றின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கும் அந்த வானத்துக்கும் மேற்பட்ட அந்த எடையில் அந்த காற்றின் மூலமாக எவ்வளவு அற்புதங்களை சொல்லியிருக்கிறான் என்று இந்த ஒரு வசனத்தை சொன்ன பிறகு இதை நிரூபிப்பதற்காக ஆரம்ப கால கட்டத்திலிருந்து ஏரிஸ்டோல் சொல்லக்கூடிய ஆரம்ப கால கட்டத்திலிருந்து ஏர்லியஸ்ட் ஃபெலோசிப்பர் சொல்லக்கூடிய அவர்தான் அந்த காலத்திலிருந்து இதெல்லாம் உருவாகினது. மாடர்ன் சயின்டிஸ்டில் நிறைய பேர் 20th செஞ்சுரி 21st செஞ்சுரி இப்போ இருக்கக்கூடிய பல விஞ்ஞானிகள் இதை உண்மைப்படுத்தி சொல்கிறார்கள். ஆமாம், இது வானத்துக்கும் இந்த பூமிக்கும் ஒரு காற்று தான் இருக்கிறது. பல இடங்களில், பல பூமி இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த சந்திரன், பல இடங்களில் இந்த காற்று இல்லாதன் காரணமாக தான் அங்கே அந்த இடமெல்லாம் வறண்டு போயிருக்கிறது. இன்றைக்கி இந்த பூமி அவ்வளவு பசுமையாக இருக்குது என்று சொன்னால் இதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. சூரியனுடைய ஒளி, அதே போன்று காற்றும் மிக அவசியம். அந்த காற்றை இறைவன் சொல்லுகின்றான், அதை நாங்கள் தான் அனுப்புகின்றோம். அதற்கு பிறகு அந்த வசனத்தில் கடைசியில் அல்லாஹ் எப்படி முடிக்கின்றான், இன்ன ஃபீ தாலிக், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இதிலிருந்து அத்தாட்சிகளை வைத்திருக்கிறான். இன்ன ஃபீ தாலிக லஆயாத், இதிலிருந்து பல அத்தாட்சிகள் உங்களுக்கு இருக்கின்றன. இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆராய்த்து படித்து பார்த்து இதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகின்றான். இந்த குர்ஆனில் உங்களுக்கு இதே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வீடியோக்களை நிறைய இன்ஷா அல்லாஹ் அந்த அவர்களுடைய பெயர், அவர்களுடைய அந்த யார் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லி முழுமையாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய பாவத்தை மன்னித்து இந்த குர்ஆனை முழுமையாக படித்து முடிந்த அளவுக்கு இதன் பிரகாரம் அமல் செய்வதற்கு, இதன் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. ஆமீன்.